சீனான்ற ஒரு நாடு சவுத் அமெரிக்காவில் 3 கண்டங்கள் தாண்டி நம்ம சிட்டிக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம நகரத்துக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தேடி வந்ததுக்கான கதை இப்போதான் நம்ம டாக்டர் சாஜன் ஹெக்டே சொன்னார், எங்களோட சீஃப் ஸ்பைன் சர்ஜன். ஸோ இந்த குழந்தையோட ப்ராப்ளம் என்னன்னா முதுகு தண்டு வடத்தோட வளைவு. ஸோ இது வளைவு எதனால வருதுன்னு சொல்ல முடியாது. இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கான காரணங்கள் இன்னும் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தினால இது பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. 9 பெண்கள்ல இருந்து ஒரு ஆண். ஸோ இது ஆரம்பிக்கிற வயசு பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து 13 வயசுல ஆரம்பிக்கும். சில பேருக்கு வளர்ச்சி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இது வளர்ந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து கிட்டத்தட்ட 120 டிகிரிக்கு வளர்ந்துடுச்சு அந்த வளைவு. ஸோ தண்டுவடம் நீங்க பார்த்தீங்கன்னா நேராக இருக்க வேண்டியது 120 டிகிரி வளைஞ்சிருந்ததுனால தான் இந்த பொண்ணுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அதை நேராக பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஸ்வைம் ஸ்லைட்ஸ். ஸோ இது எங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தில் எங்களுக்கு டாக்டர் சாஜன் ஹெக்டே தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது 94. நான் 2002 ஜாயின் பண்ணி நாங்கள் 2 பேர் கிட்டத்தட்ட இப்போ 26 வருஷம், நான் 24 வருஷமா அவர் கூட வேலை செய்கிறோம். ஒரே டீமாக இருக்கிறோம். ஸோ இது என்ன மேஜர் இது என்னன்னா 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை ஒரு துல்லியமாகவும் ஈஸியாகவும் பண்ண முடியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் சப்போர்ட், அவங்க மருத்துவமனையிலேருந்து சப்போர்ட் எங்களுக்கு அதிகமாக வர்றதுனால ரோபோட் இருக்குது, நேவிகேஷன் இருக்குது. இன் ஹவுஸில் நாங்கள் இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் சொல்லுவோம். அதாவது தண்டுவடம் வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா இதுக்கு உள்ளார தண்டுவடத்துக்குள்ளார ஸ்பைனல் கார்டு இருக்குது, நரம்பு. ஸோ அது நம்ம இந்த தண்டுவடத்தை நேராக்கும் போது நரம்புல ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா கால் செயலிழந்து போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணுறது தான் இதோட துல்லியமாக பண்ணுறது தான் இந்த சர்ஜரியோட மெயின் இதுவே. ஸோ இந்த பாப்பா 15 வயசு, நான் சொன்ன மாதிரி அவங்களோட தண்டுவடம் அப்படி வளைஞ்சிருந்தது. இது அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ தான். நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கூன் முதுகு மாதிரி இது குனிஞ்சு இருக்கிறாங்க. கீழே இருக்கிற அந்த இது அவ்வளோ பெரிய செஸ்ட் ரிப் கேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம ரிப் கேஜ் ஃபுல்லாக வளைஞ்சி அவ்வளோ பெருசு தூக்கிட்டு இருந்தது. ஸோ அதுதான் அவங்களோட எக்ஸ்ரே நான் சொன்னேன். ஸோ இது அவங்க நின்றுட்டு எடுக்கும்போது 120 டிகிரி. அதுக்கப்புறம் இந்த பாப்பா என்ன செஞ்சோம்னா, நாங்கள் 3 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குழந்தைங்க அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ராக்ஷன்ற ஒரு முறையில் அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணோம். ஸோ 120லேருந்து 98 டிகிரிக்கு குறைஞ்சிது. அந்த இது ட்ராக்ஷன்லேயே குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 120 டிகிரி இருந்தது, 105 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 98 டிகிரிக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம். அறுவை சிகிச்சை 2 பாகமாக பண்ணோம். முதல் பாகத்தில் இவங்களுக்கு பின்பக்கமாக போய் எல்லாம் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ இது கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்க்ரூ எல்லாம் போட்டு அது ராட் போட வேண்டியது இருக்கும். ராட் போடல, ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அன்னைக்கே திருப்பி அவங்களுக்கு செஸ்ட் வழியாக போய் ஃப்ரண்ட்ல இருக்கிற டிஸ்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு மறுநாள் அடுத்த நாள் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் இதுதான் 3 ஸ்டேஜா பண்ண சர்ஜரி இது. ஸோ அடுத்த நாள் எடுத்துட்டு போய் ராட் போட்டு ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி இந்த அளவுக்கு இருந்தது குறைஞ்சி கிட்டத்தட்ட இப்போ 32 டிகிரி. ஸோ வி காட் அரௌண்ட் 75% கரெக்ஷன், 75% கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த பாப்பாவோட ஃபோட்டோ பார்த்தீங்க. இப்போ இது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற ஃபோட்டோ அதுதான். ஸோ இது அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி, அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த கர்வும் பார்த்தீங்கன்னா 120 டிகிரியிலேருந்து கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு குறைஞ்சி போச்சு. 75% சதவீதம் கரெக்ஷன் கிடைச்சிது. இதுக்கு சாத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் எஃபர்ட். டாக்டர் ஹெக்டே சீஃப், நாங்கள் எங்கள் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரித். முக்கிய காரணம் இன்னும் 2 பேர் எங்களோட மயக்க மருந்து கொடுக்குற நிபுணர்கள், டாக்டர் வசந்த், அவங்க டீம். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜ், ஒரு டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஆச்சு. ஸோ அந்த 3 ஸ்டேஜாக பண்ணும்போது ஒரு மயக்குனர் அந்த மருந்து கொடுக்கறது ரொம்ப அவசியம்.
இன்டராபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் அதுலேயும் ரொம்ப ரொம்ப அவசியமான அது என்னன்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது மூளையிலேருந்து ஒரு கரண்ட் கொடுத்து காலில் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸ்பைனல் கார்டில் எதுவும் பாதிப்பு வருதா வரலையான்னு சொல்லிட்டு அதுவும் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலோட எல்லா மருத்துவமனையோட எல்லா நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துழைச்சதுனால இது ரொம்ப சாத்தியக்கூறாயிடுச்சு. தேங்க்யூ. To leading a normal life, that is walking around, doing her normal activities. But when she can play sport, maybe 6 months later. Sport and swimming she can do a week from now. Walking, cycling she can do, climbing stairs, going to school, all of that she can do. But contact sport will have to wait. How many kgs she can carry? How many kilos? How many kilos? She can carry. At present, we may tell her not to carry a very heavy school bag, but later she can carry like a normal backpack, like any other child of her age. For you, how did you know that Dr. Sajan Hegde is doing this surgery? Do you know him previously or what? Iris, they want to know, how did you come to know about Sajan Hegde and Dr. Apaji? Yes, well, being on the other side of the globe. yes, well, as I mentioned, I was just very desperate to looking for the right help for my daughter because there's no such team, no such help, no such knowledge in our country. So that's when I just went online and I did, I think, what every parent would do, looking for the best worldwide. Like I mentioned, I've written multiple emails, not only to hospitals in India, but also in Africa, in the United States, in Canada. But the very same day, I got the response from the International Patient Service. And the next day, I was already on the phone with Dr. Sajan. And because of that quick service and the way that the doctor explained to me how the procedure would be, I did further investigation into Apollo hospitals, the services that they provided, other patient experiences, which you can read online as well. And that for me was very convincing, and also some sort of inner feeling that you have as a parent which guides you to make the right options for your children. So it was those things combined that made me come here. Congrats. Cost of the operation, future operation ஃபியூச்சர்ல இதனால இவங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா? தமிழ்ல இங்கிலீஷ் ரைட். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சர்ஜரி வந்து 3 ஸ்டேஜில் பண்ணோம். ஸோ மேஜர் காஸ்ட் வந்து அட்மிஷன், ஏன்னா 3 வாரம் பெட்டில் இருந்தாங்க அந்த ட்ராக்ஷன் போட்டுட்டு. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணனா சர்ஜரியோட காஸ்ட் பெருசு வராது. அரவுண்டு 15 lakhs to 16 lakhs. அதில் மேஜர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்க்ரூஸ், ராட், அதோட காஸ்ட் போகும். பிளட் ப்ராடக்ட்ஸ், ஏன்னா 3 சர்ஜரி பண்ணதுனால அவங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அதெல்லாம் இருக்குது. இவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக சார் சொன்ன மாதிரி இப்போயே அவங்க வந்து அவங்களே பார்த்துக்கலாம். நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், இறங்கலாம், இன்னும் 1 வாரத்தில் நீச்சல் அடிக்கலாம். 6 வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுனா ஸ்கூலுக்கு கூட போகலாம். பட் பை தூக்கிட்டு போகக்கூடாது சொல்ல, ஏன்னா முதுகு தண்டில் ஆப்ரேட் பண்ணதுனால 6 மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஆரம்பித்து 1 வருஷத்தில் நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்துடுவாங்க ஃபுல். இப்போ வந்து கிட்டத்தட்ட 70% அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு யாரும் இவங்க அம்மா கூட்டிட்டு போய் விடணும், குளிப்பாட்டணும் எதுவுமே தேவையில்லை. மறுநாள்லேருந்து அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆப்ரேட் பண்ண மறுநாள்லேருந்து நடந்துருவாங்க பேஷண்ட். இன்னொன்று இவங்களுக்கு 3 ஸ்டேஜ்னால மறுநாள் ஆச்சு. முக்கால்வாசி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் நடக்க வச்சுருவோம். காலையில் ஆப்ரேட் பண்ணால் சாயந்தரமே எழுந்து நடந்துருவாங்க. இல்லை, இது வந்து டைட்டேனியம் மெட்டீரியல், டைட்டேனியம் அலாய். டைட்டேனியம்னா வந்து இந்த ராக்கெட்டு, மிசைல்ஸ் எல்லாம் பண்ணுற மெட்டல் அலாய். அது வந்து என்னென்னா கெமிக்கலி அண்ட் மேக்னெட்டிக்லி இனர்ட். ஸோ உடம்புல வந்து எலக்ட்ரிக்கல் பாசேஜ் இருக்காது. ப்ளஸ் அதோட கண்டக்ஷன், எலக்ட்ரிக் கண்டக்ஷன் பண்ணாது, மேக்னெட் ரியாக்ட் பண்ணாது. ஸோ டைட்டேனியம் அலாய் இது. இட்ஸ் நாட் மேட் ஆஃப் பயோஸ்க்ரூஸ் கிடையாது. இது உடம்பு உள்ளார அப்படியே தான் இருக்கும். Yeah, please, ma'am, question to you.
You go to the various countries, various hospitals. How to differentiate the Indian medical infrastructure? Yeah. How do you find it? Well, I think that the care that we have in the hospitals in Suriname, in my country, is good as well. Because the nurses try to do their best as well. But I just think here the involvement was much bigger. There were much more people that were involved with the situation of my daughter, and also the different expertises that she needed were all met. For example, she had a physiotherapist, someone like a dietist who decided what she can and cannot eat, of course, with the guidance of the doctor. The different nurses that came in her room, the doctor for the anesthesia, which also came afterwards to have a conversation with us. So just all the different needs that she had were met, and that's just a different level of services that we, and also very personal. And that's something that I really respected. Yeah. How comfortable you are here? Oh, very comfortable. Yes, because I have to say that there is. I don't know if it's. I experienced some kind of bias when I told people in my country that I was coming here because, first of all, it's a country that's very far, so there are not very much people from my country that have been here. And when I came with certain expectations that were not. But when I came here, everything was much better than what they prepared me for. The people are very friendly. The food is great. Well, it's spicy, but it's okay. And the way that the people guided us, spoke to us when we go to places, they asked us where we're from. Everyone wants to know where we're from, tell something about our country. So that's just something that I really like. Yes, just the warmth and the openness and the food. Yes. டாக்டர், இந்த சர்ஜரி எவ்வளோ நேரம் நடந்தது? எத்தனை டாக்டர் பங்கு பெற்றனர்? இந்த நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜ். முதல் நாள் வந்து 7 மணி நேரம், மறுநாள் வந்து 8லேருந்து 9 மணி நேரம் நடந்தது. ஸோ மொத்தமாக 15-16 மணி நேரம். எங்களோட மேஜர் டீம் வந்து நாங்கள் சர்ஜிக்கல் டீமில் 6 பேர் இருக்கோம். டாக்டர் சாஜினெக்டே லீடு, நான் ஒன்று இருக்கிறேன். என் கூட டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரித், ஸ்வயம், அப்புறம் ரோஹித் அண்ட் தருண் 3 ஃபெல்லோஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பாகம் இருக்கும். ஒருத்தருக்கு தையல் போட வேண்டியது இருக்கும், ஒருத்தர் ஸ்க்ரூ போட வேண்டியது இருக்கும், ஒருத்தர் எக்ஸ்போஷர், அந்த மாதிரி. ஸோ 6 பேர். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மயக்க மருந்து கொடுக்குற அனஸ்தீசியா டீம் டாக்டர் வசந்த், டாக்டர் வசந்த் அண்ட் இஸ் டீம். அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. எங்களோட ஸ்க்ரப் நர்ஸ் 2 பேர், முகமது அண்ட் ஜான். ஸோ அவங்க 2 பேர் மாற்றி அவங்க 8 மணி நேரம் 15 மணி நேரம் எல்லாம் ஒரே ஆளால் பண்ண முடியாது. ஸோ அவங்க இருக்கிறாங்க. எங்கள் ஸ்க்ரப் டெக்னீஷியன் இருக்கிறாரு, அனஸ்தீசியா அண்ட் ராமச்சந்திரன் அண்ட் அவங்க கும்பல் இருக்கிறாங்க. அது இல்லாமல் எங்களோட ஐசியூ நர்சஸ், ரிகவரி ரூம் நர்சஸ், வார்டு நர்சஸ். ஸோ டீம்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்வால்வ் ஆனவங்க மினிமம் 50லேருந்து 60 பேர் இருப்போம். நான் சொன்ன மாதிரி 15-16 மணி நேரம் ஆச்சு. இது ஈஸி கிடையாது. ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துல தான் இது சாத்தியமும். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே ஒரே ஃபீல்டு, ஒரே ஹாஸ்பிட்டலுக்குள்ளார இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால ஃபியூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராதுங்களா இனிமேல்? ஃபியூச்சரில் இந்த தண்டுவாடம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ஆக்கிட்டோம் இல்லையா, இதுக்கு வந்து நாங்கள் அவங்களோட எலும்பை யூஸ் பண்ணி ஃபியூஷன் சொல்லுவோம். ஸோ பின்னாடி ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபியூஸ் பண்ணது அப்புறம் அந்த ஸ்பைன், அந்த இடம் வந்து இன்னும் மாறாது. கழுத்து பக்கமோ கீழ்ப்பக்கமோ கொஞ்சம் எலும்பு விட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஸ்க், அதுதான் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் இன்னும் ஃபியூச்சரில். அது ரொம்ப வயசாகும் போது கொஞ்சம் தேய்மானம், நம்ம ரெகுலராக வர தேய்மானத்தோட அவங்களுக்கு ஒரு 5% அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Thank you. Any more questions?